அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் காயத்ரி. இந்த மழை காலங்களில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதிகமான பிரச்சனை என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சளி பிடிக்கிறது, தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, அண்டம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்ம மனுஷங்க உடம்புலையும் நிறைஞ்சு இருக்குங்க. இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த மனித உடல் அப்படின்றது. இந்த பஞ்சபூதங்களான மனித உடல் இந்த பருவ மாற்றங்களுக்கு ஏன் குறிப்பிட்ட இந்த மழை காலத்தில் மட்டும் அதிகமான சளி தொல்லைகள்லாம் வருது அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு உறுப்பு தொடர்புடையதுங்க. இப்போ நெருப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கூட நம்மளோட உள்ளுறுப்பான இதயம் தொடர்புடையதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு உறுப்பு தொடர்புடையது. அப்படி பார்க்குறப்ப இப்போ வரது எல்லாம் மழைக்காலங்கள். இந்த மழைக்காலங்களில் அதிகமான தொந்தரவு, சளி தொல்லைகள், காய்ச்சல் வருது. அப்போது மழைக்கு தொடர்புடைய பஞ்சபூத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலும் பெருங்குடலும் தானுங்க. அப்போது நுரையீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இந்த நேரத்தில் வெளிப்படும். ஏன் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த பருவ காலங்களில் நுரையீரல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இந்த மழைக்காலங்கள்லேருந்து இந்த பருவநிலையிலேருந்து அதுக்கு தேவையான ஆற்றலை நுரையீரல் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது உள்ளே இருக்க கழிவுகள் வெளியில் தள்ளுறதுக்காக உடல் முயற்சி செஞ்சிட்ருக்கும். உடலோட கழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட தன்மைக்கு ஏற்றவாறு உடலோட அறிகுறிகள் மாறுங்க. அப்படி மாறும்போது ஃபஸ்ட்டு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு தான். சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு ரன்னிங் நோஸ் ஆகுறது வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சல் வரும், தலைவலி வரும், 2-3 நாளைக்கு எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு பாடி பெயின் வரும். இப்போ இந்த டைமில் நமக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நுரையீரலானது அதுக்கு தேவையான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்துலேருந்து உறிஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும்போது உடல் தன்னை போல் அதுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை உடலில் இருக்கிற 9 துவாரங்கள் வழியாக வெளியேற்ற முயற்சி செய்யும். அப்படி வெளியேற்ற ஒரு நிகழ்வு தான் இந்த காய்ச்சல், சளி தொல்லைகள். இது எல்லாமே காய்ச்சலே ஒரு கழிவுகளை வெளியேற்றும் ஒரு செயலுன்றப்போ இந்த சளியும் கழிவுகளை வெளியேற்ற ஒரு செயல் தான். இதை நம்ம புரிஞ்சுக்காமல் இதுக்கு மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடும்போது சளி வெளியே தள்ளப்படாமல் உடலுக்குள்ளேயே தங்கிடும். அப்படி உடலுக்குள்ளேயே தங்கும்போது உடலில் இன்னும் 3 மாதங்கள் கழிந்தோ 6 மாதங்கள் கழிந்தோ உடலில் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால மக்களே, இந்த சளி தொல்லைகள் உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றதான் அப்படின்றத நன்றாக புரிந்து கொண்டு நாம் உடலோடு ஒத்துழைத்தோம் என்றால் இனிவரும் காலங்கள் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.